அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். முருங்கைக்கீரை பொறுமாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாழைக்காவை தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி 2 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து அரை கப்பு அரிசியில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி உருவி வாஷ் பண்ணிட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு துருவன தேங்காயில அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா கொலைய வேகணும், நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்தலாம். முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தாம கொரப்பா அரைச்சு அதையும் இந்த கீரையோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போதே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கணும். நான் மறந்துட்டு தனியா அரைச்சி சேர்த்திருக்கேன், நீங்க ஒன்னாவே சேர்த்து அரைச்சிருங்க. கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்கிற பொரியரிசியை ஃபைன் பவுடரா அரைச்சி தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடணும். அவ்வளவுதான், கீரை பொறுமாத்தி ரெடி.